ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள முருங்கைக்கீரை பொடி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த முருங்கைக்கீரையில் பொடி செய்துட்டு சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுட சுட இட்லியோட பொடியை சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்பவே சத்தானதும் கூட, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு நல்லா இந்த காம்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஆஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து 2-3 முறை தண்ணியில் அலசிட்டு நல்லா காட்டன் துணியில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் துவைட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபேன் கடியில் வச்சுட்டு இந்த ஈரம் இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. நார் சத்து, இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய நோய் எதிர்ப்பு சத்து இருக்குதுங்க. நமக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குதுன்னா முருங்கைக்கீரை சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதில் இரும்பு சத்து இருக்குதுங்க. இது வந்து வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த உடல் சோர்வு, மயக்கம் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பும் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டு வர வரையும் வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு நல்லா சவந்து வர வரையும் வறுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு போட்டு நல்லா மொறுன்னு இது மாதிரி வறுத்துட்டு அந்த பருப்பு வகையோடு சேர்த்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துட்டு நல்லா பிச்சு போட்டு இதையும் நல்லா மொறுன்னு வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதையும் இந்த பருப்பு வகையோடு நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் ஒரு 7 வரமிளகாய் போட்டுட்டு இதையும் நம்ம வறுத்துட்டு இந்த பருப்பு வகையோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறட்டும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம ஆஞ்சி வச்ச முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எனக்கு வந்ததுங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொடியை பார்த்திங்கன்னா 2 விதமாக செய்யலாங்க. இந்த மாதிரி பச்சையாக எண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்துட்டு பருப்பு வகையோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையை வந்து ஃபேன் கடையில் நல்லா மொறுன்னு ஆகிற வரையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு வகையோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் எண்ணெயில் வதக்கி தான் செய்திருந்தேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த பருப்பு வகையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். நம்ம எப்போவுமே சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா, அந்த சாப்பாட்டு அரிசியில் தான் நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதத்தை வடிச்சிட்டு இது மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் மேலாக்க ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சாதம் தாளிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா செவந்து வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு 3 காய்ந்த மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் உருவிட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு 2-3 சிட்டிக்கை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிக்கை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம ஆற வச்ச சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொடி சாதம் வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். இது இல்லைன்னா சுட சுட சாதத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முருங்கைக்கீரை பொடியை வந்து போட்டு அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் செய்யலாங்க. 2 முறையாக செய்து சாப்பிட்லாம். கொஞ்சம் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். கொஞ்சம் அவசரமாக எங்கேனா வெளியில் போகணும், அது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சுட சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரை பொடியை போட்டு அப்படியே கலந்தும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதத்தை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு
நான் ஒரு அரைச்ச பொடியிலேருந்து ஒரு 3/4 பாகம் இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி பொடியை வந்து இட்லி தோசைக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலந்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து பொரியலாக செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சாதத்துக்கும் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், பொடிக்கும் உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா இந்த மாதிரி டைமத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. நான் செஞ்சது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, நான் அப்படியே உப்பு சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப சத்தானதுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.